இப்போ நம்ம வந்து சம் நம்பர் 28 பார்க்குறோம். இந்த 28லேருந்து அப் டு 34 வரைக்கும், அதாவது 34ஆம் கணக்கு வரைக்கும். 34 என்ன? (34) 35 வரைக்குமே உங்களுக்கு வந்து என்னன்னா கேரண்டட், அதாவது மினிமம் ப்ராஃபிட், அதாவது கேரண்டட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து கேரண்டட் ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்தது வந்து 8ஆம் கணக்குலையும் 9ஆம் கணக்குலையும் பார்த்துருக்கோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நியர்பை வந்து ஒரு கேரண்டட்லேயே சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கணக்கு வந்திருக்கும், 7-8 கணக்கு வந்திருக்கும். இருந்தாலும் என்ன பார்ப்போம், கணக்கு அப்படி 1 by 1 பார்ப்போம். இப்போ பாருங்க, சம் நம்பர் 28 கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. ஏஎஸ் அண்ட் சமிக்ஷா ஆர் இன் பார்ட்னர்ஷிப் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2:1. இதில் வந்து சமிக்ஷா ஷேர் இன் ப்ராஃபிட் ஹாஸ் பின் கேரண்டட் பை ஏ அண்ட் எஸ், அதாவது அமித் அண்ட் ஸ்மித் ரெண்டு பேரும் வந்து கேரண்டட் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா சமிக்ஷாவுக்கு. இப்போ மினிமம் சம் ஆஃப் ருபீஸ் எவ்வளோ அமௌண்ட்னா கேரண்டட் ப்ராஃபிட் 8,000. ப்ராஃபிட் ஃபார் தி இயர் ended March 31st, 2017 வாஸ் rupees 36,000. இதை வந்து நம்ம 3 பேருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்து நம்ம கணக்கு போட போகிறோம். பழைய பிரகாரம் தான். டிவைடு ப்ராஃபிட் அமாங் தி பார்ட்னர்ஸ் பை ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்போ பிரிச்சு கொடுத்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கேட்குறாங்க. இப்போ இந்த பிரிச்சு கொடுக்குறதால முதல்ல பார்ப்போம். அமிட் ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் 36,000 இன்ட்டு 3/6 எவ்வளோ அமௌண்ட்னா 18,000. அதே இது ஸ்மித்துக்கு பொறுத்த வரைக்கும் 36,000 இன்ட்டு 2/6 எவ்வளோ 12,000. அதே இது இந்த பார்ட்னர், மூணாவது பார்ட்னர் சுமிக்ஷா, ஆமாம் சுமிக்ஷா, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 6,000 ரூபா. ஆனால் இவங்களுக்கு மினிமம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா 8,000 ரூபா கொடுக்கணும். அப்போ அந்த 2,000 ரூபா டிஃபிஷியன்சி அமௌண்ட் இருக்கு பாருங்களேன், அந்த அமௌண்ட் யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஏ அண்டு, அதாவது அமித் அண்டு ஸ்மித், இவங்க 2 பேர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அந்த கால்குலேஷன் கீழே பாருங்க. அதாவது டிஃபிஷியன்சி அமௌண்ட், அதாவது டெபிசிட் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அவருக்கு கேரண்டட் வந்து 8,000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கிடைச்சது வந்து எவ்வளோன்னா 6,000 ரூபா தான். அப்போ 2,000 ரூபா. இந்த 2,000 ரூபாயும் பொறுத்த வரைக்கும் யார் கொடுக்கணும்னா ஏ அண்டு எஸ். ஏ பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூட், அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 2,000 இன்ட்டு, அவங்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2:1. கடைசியாக அந்த 1 விட்டுடுங்க, ரிமைனிங் இவங்க 2 பேர் தான், ஏயும் எஸ்ஸும் தான், அதாவது அமித் ஸ்மித். அப்போ 3:2னா 3/5. அதே மாதிரி வந்து ஸ்மித்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,000 இன்ட்டு 2/5 எவ்வளோ அமௌண்ட் இவர் கொடுக்கணும், 1,200 கொடுக்கணும். அப்புறம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா 800 கொடுக்கணும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடுறேன். இப்போ எப்பொழுதும் போகிற மாதிரி தான், பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 36,000 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பேலன்ஸ் ஆகிறது என்டையர் அமௌண்ட் எவ்வளோனா 36 தான் பேலன்ஸ் ஆக போகுது. அந்த கால்குலேஷன் மட்டும் இங்கே பாருங்கள். டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஹெட்டிங் கொடுத்துட்டேன். ஏ அமித்துக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்கணும்னா வந்து 18,000 ரூபா கொடுக்கணும். ஆனால் அந்த டெபிசிட் அமௌண்ட் எவ்வளோன்னா 1,200 ரூபா பிடிச்சிக்கிட்டு மீத அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ தான் கொடுக்குறோம்னா 16,800, 16,800 தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்மித்துக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா 12,000 கொடுக்கணும். ஆனால் அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் இருக்கு பாருங்க, எவ்வளோ அமௌண்ட் 800, அதை பிடிச்சிக்கிட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு 11,200 தான் கொடுக்கணும். இப்போ இவங்க 2 பேர்கிட்ட பிடிச்ச அமௌண்ட் இருக்கு பாருங்க, 1,200 அந்த ஒரு 800 எவ்வளோ அமௌண்ட்னா 2,000. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி யார்கிட்ட கொடுக்குறோம்னா சுமிக்ஷா அவங்களுக்கு கொடுக்குறோம், கேரண்டட் பார்ட்னர். அப்போ 8,000 கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட போகுது, அதே 36,000 வரப்போகுது. அப்போ நம்ம போட்டு முடிச்சிருக்கிறது வந்து 28 போட்டு முடிச்சிருக்கோம்.